இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிவகங்கையில் ஆட்சியர் தேசிய கொடி ஏற்றி காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றார். சிவகங்கை ஆட்சியர் அலுவலக மைதானத்தில் நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆட்சியர் ஆஷா அஜித் தேசிய கொடியை ஏற்றி காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாடு சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் ஆன நிலையில் இன்று 78வது சுதந்திர தினத்தை விழாவாக கொண்டாடி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சிவகங்கை ஆட்சியர் அலுவலக மைதானத்தில் 78வது சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஆட்சியர் ஆஷா அஜித் தேசிய கொடியை ஏற்றினார். பின்னர் ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரவீன் உமேஷ் டோங்கரே இருவரும் வண்ண பலூன்கள், சமாதான புறாக்களை பறக்கவிட்டனர். பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டதுடன் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகள் சார்பில் 13 நபர்களுக்கு ரூபாய் 20.98 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் ஆஷா அஜித் வழங்கினார். மேலும் 61 காவல்துறையைச் சார்ந்த காவலர்களுக்கும் வருவாய்த்துறை மற்றும் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த 318 அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கும் நற்சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். பின்னர் பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சிலம்பாட்டம், யோகா மற்றும் கராத்தே உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றது. பலூன்கள் உயர்ந்து உயர்ந்து செல்வதைப் போல சிவகங்கை மாவட்ட மக்களின் வாழ்க்கையும் இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். கத்தியின்றி